சிவகாசி நாயகி பட்டாசுகள் உயர்தரமான வெடிகள் மற்றும் விதவிதமான பட்டாசுகள் வாங்க நம்ம கடைக்கு வாங்க. குறைந்த விலையில் நிறைந்த தரம். நாயகி பட்டாசுகளின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தற்போதைய செய்தி. தளர்வுகளுடன் கூடிய கொரோனா பொது முடக்கம் நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தளர்வுகளுடன் கூடிய கொரோனா பொது முடக்கம் நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நவம்பர் 30ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டிப்பதாக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் நவம்பர் 16 முதல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் செயல்பட அனுமதி அளிப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார். ஸ்டாலின், நவம்பர் 30 வரை பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டாலும் கூடுதலா என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு? முழு விவரம். தமிழ்நாடு முழுவதும் தற்போதுள்ள இந்த பொது ஊரடங்கு உத்தரவு என்பது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளில் பல்வேறு தளர்வுகளுடன் தற்போது நவம்பர் 30 வரை நீட்டிக்க செய்யப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை மீட்டு எடுக்க வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டும் நோய் தொற்றின் தன்மையை கருத்தில் கொண்டும் தமிழ்நாடு முழுவதும் இந்த நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பல்வேறு தளர்வுகளுடன் கீழ்கண்ட பணிகளுக்கு அனுமதி என்பது அளிக்கப்படுவதாக அறிக்கை என்பது வெளியாகியுள்ளது. அந்த அடிப்படையில் பள்ளிகள் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகள் மற்றும் 9 முதல் 12ஆம் வகுப்புகள் மற்றும் அதேபோல அனைத்து கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் நவம்பர் 16ஆம் தேதி முதல் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகள் திறப்பு எப்போது என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது தொடர்ச்சியாகவே இருந்து வந்த நிலையில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளிகள், அதே போல அனைத்து கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் நவம்பர் 16ஆம் தேதி முதல் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவிக்கிறது. பள்ளி கல்லூரிகள் மற்றும் பணியாளர் விடுதிகள் உட்பட அனைத்து விடுதிகளும் நவம்பர் 16ஆம் தேதி முதல் செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேடு வணிக வளாகத்தை பொறுத்தவரை தற்காலிக இடத்தில் தற்போது செயல்படும் பழக்கடை மொத்த வியாபாரம் என்பது நவம்பர் 2ஆம் தேதி முதலும், அதே போல பழம் மற்றும் காய்கறி சில்லறை வியாபார கடைகள் 3 கட்டங்களாக நவம்பர் 16ஆம் தேதி முதலும் கோயம்பேடு அங்காடி வளாகத்தில் அரசால் வெளியிடப்பட உள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பொதுமக்களுக்கான புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்து சேவை என்பது மத்திய அரசின் முடிவுக்கு ஏற்ப நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சின்னத்திரை உட்பட திரைப்பட தொழிலுக்கான படப்பிடிப்புகளுக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரே சமயத்தில் 150 நபர்களுக்கு மிகாமல் பணி செய்ய அனுமதி என்பது அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்கு உரிமையாளர்களிடமிருந்து திரையரங்களை திறக்க வரப்பெற்ற கோரிக்கைகளை பரிசீலித்து தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர மற்ற பகுதிகளில் அரசால் வெளியிடப்பட உள்ள நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றியும் பார்வையாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவற்றை திரையிட்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திரையரங்கில் உள்ள திரையரங்க வளாகங்கள், இந்த மல்டிபிளெக்ஸ் மற்றும் ஷாப்பிங் மால்ஸ் உள்ள திரையரங்குகள் உட்பட அனைத்து திரையரங்களும் 50% இருக்கைகளை மட்டும் பயன்படுத்தி நவம்பர் 10ஆம் தேதி முதல் செயல்பட அனுமதிக்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவிக்கிறது. அதே போல மதம் சார்ந்த கூட்டங்கள், சமுதாய, அரசியல், பொழுதுபோக்கு, கலாச்சார நிகழ்வுகள், கல்வி சார்ந்த விழாக்கள் மற்றும் இவை தொடர்பான கூட்டங்கள் என்பது நவம்பர் 16ஆம் தேதி முதல் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி 100 நபர்கள் பங்கேற்கும் வகையில் நடத்த அனுமதி என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல பொழுதுபோக்கு பூங்காக்கள், பெரிய அரங்குகள், கூட்ட அரங்குகள், உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் இடங்கள் என்பது இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நவம்பர் 10ஆம் தேதி முதல் செயல்பட அனுமதி என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி திருமண நிகழ்வுகளுக்கு 100 நபர்களுக்கு மிகாமலும், அதே போல இறுதி ஊர்வலங்களுக்கு 100 நபர்களுக்கு மிகாமலும் கலந்து கொள்ள அனுமதி என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 50 வயது மற்றும் அதற்கு குறைவான வயதுடைய வாடிக்கையாளர்கள் உடற்பயிற்சி கூடங்கள் இயங்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நாளை முதல் 60 வயது மற்றும் அதற்கு குறைவான வயதுடைய வாடிக்கையாளர்களுடன் உடற்பயிற்சி கூடங்கள் ஜிம் என்பது இயங்க அனுமதி என்பது கொடுக்கப்பட்டுள்ளதாகும். தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள், இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் தற்போதுள்ள நடைமுறைகளின்படி எந்த விதமான தளர்வுகளும் இன்றி ஊரடங்கு முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கீழ்காணும் செயல்பாடுகளுக்கான தடைகள் மற்றும் மறு உத்தரவு வரை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும், நீச்சல் குளங்கள், கடற்கரை, சுற்றுலா தலங்கள் போன்ற பொதுமக்கள் கூடும் இடங்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை தவிர சர்வதேச விமான போக்குவரத்திற்கான தடை என்பது தொடர்ந்து நீடிக்கும் என்றும், வெளி மாநிலங்களிலிருந்து புதுச்சேரி மாநிலம் தவிர தமிழ்நாட்டிற்குள் வருபவர்களும் ஊட்டி,
கொடைக்கானல், ஏற்காடு போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்பவர்களும் தற்போது நடைமுறையில் இ பாஸ் நடைமுறை என்பது இ ரிஜிஸ்ட்ரேஷன் முறை என்பது தொடர்ந்து அமல்படுத்தப்படும் என்றும், தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் குறைந்து வரும் சூழல் நீடிக்கவும் அதனை முழுமையாக தடுக்கவும் அனைவரும் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்றும், குறிப்பாக நோய் தொற்று குறைந்துள்ள நிலையில் பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் அதிகமாக கூடுவதை தவிர்த்து விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் தற்போது தமிழக முதலமைச்சர் தற்போது இந்த அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டுள்ளார். பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தன தமிழர்கள். இந்த பள்ளி கல்லூரிகள் திறப்பு, அதே போல திரையரங்குகள் திறப்பு உள்ளிட்ட பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் அதற்கான தளர்வுகளை தற்போது தமிழக அரசு கொடுத்துள்ளது. நவம்பர் 10 முதல் திரையரங்குகள் திறக்க அனுமதி என்றும் 50% வாடிக்கையாளர்களுடன் இந்த திரையரங்கு என்பது செயல்படுவதற்கான அனுமதி என்பதை தமிழக அரசு கொடுத்துள்ளது. அதே போல பள்ளிகளை பொறுத்தவரை 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நவம்பர் 16 முதல் செயல்படுவதற்கு அனுமதி என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து கல்லூரிகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்டவைகள் நவம்பர் 16 முதல் செயல்படுவதற்கான அனுமதியை தற்போது முதல்வர் அறிவித்துள்ளார். தமிழக சிவகாசி நாயகி பட்டாசுகள் உயர்தரமான வெடிகள் மற்றும் விதவிதமான பட்டாசுகள் வாங்க நம்ம கடைக்கு வாங்க. குறைந்த விலையில் நிறைந்த தரம். நாயகி பட்டாசுகளின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.